சீமான் அவர்கள் மே 18 தமிழர் இன எழுச்சி நாள் சொல்லிட்டு பண்றாரு. அது நாம் தமிழரோட ஒரு எழுச்சிக்கான ஒரு நாளா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. நாம் தமிழரோட தாக்கம் பீனிக்ஸ் பறவை போல நாம் தமிழர் பிரான்ஸ் பார் பிரெஞ்சுங்கிற அந்த பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய பிரெஞ்சு அந்த சென்டிமெண்ட் மாதிரி தமிழ் சென்டிமெண்ட். இதுல சீமானுக்குள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல பார்த்ததுமே ஷாக்கா தான் இருக்கும். சீமான் விஜய்ங்கிறத விஜய் 35க்கு போனதுல பெரிய ஷாக்கா தான் இருக்கும். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதும் ஷாக்கா தான் இருக்கும். பட் இதுல அட்வான்டேஜ் என்னன்னா, விஜய் திறந்த கேட்டுக்குள்ள நம்மளும் பயணம் பண்ணலாம் தான். அண்ணாமலை இன்னைக்கு சனாதான எதிர்ப்புங்கிறத உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஆனஸ்டியும் நேர்மையா இருந்ததுன்னா, ஒரு சீமானுக்கும் அந்த கதவை அடிச்சு உடைச்சி திறந்து பாதையை செப்பனிடப்பட்டது. மீண்டும் சீமானுக்கு விஜயால இது லாபம் மாட்டதை எடுக்கலாம். சார் இதுல பிரஸ் மீட் இனிமேட் வைக்க மாட்டாரு சீமான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எப்படி பார்க்கலாம் சார்? நேத்தும் அதை தவிர்த்துட்டு போயிருக்காரு. நீங்க உண்மையான திராவிடர் நீங்க கிளைம் பண்றீங்க, சீமானுக்கு அது லாபம் தான். சீமான் போலி திராவிடர்களை ஒரு உண்மையான திராவிடர் உடைச்சு போட்டுட்டு போயிட்டாரு. அப்போ அந்த பாதையில நம்ம பயணம் பண்றதுக்கும் அதுல ஏறி போறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சார் இந்த இடத்துல 4வது அணியா இருந்த நாம் தமிழர் ஒரு பாதி சரிவுக்கு மேல ஒரு முதல் முறையா சரிவு நோக்கி போயிருக்காங்க. அந்த சரிவை எப்படி பார்க்கலாம்? எதனால அந்த சரிவு வந்ததுன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. எப்படி பார்க்கலாம்? அது சரிவுங்கிறது விஜய் தரப்பு ஹோப்பை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஐ எம் வெயிட்டிங்னு முதல்ல சொன்னது. விஜய் தரப்பு அதை பயன்படுத்தி சீமான் விஜயை ஏற்றுக்க தயாராக இருந்தாருங்கிறத அவங்க இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் தெளிவாக அதை பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. லேட்டர் சைடில் தான் நான் தான் உண்மையான மாற்றங்கிறது சீமான் எடுத்தார். ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஹோப்பை விஜய் சீமான் அலையன்ஸுங்கிற ஒரு ஹோப்பை அவர் கொடுத்தாரு. அப்புறம் அதை அன்டூ பண்ணுறதுக்கு டே பை டே சிரமப்பட்டு தான் அன்டூ பண்ணார். பட் அவர் ஏற்கனவே சொன்னது ரெக்கார்டிக்கலாக இருக்குல்ல, அதை பயன்படுத்தி தாவேக்காக்காரங்க அதை பிரச்சாரம் பண்ணாங்க. என்றாலும் விஜய் எதிர்த்து களம் கண்டதுனால தான் இந்த ஓட்டை அது தாக்கு பிடிச்சிது. அல்லது இந்த ஓட்டு தாக்கு பிடிச்சதில் பிடிச்சிருக்கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃப்ரெஞ்சு ஃபார் பிரான்ஸுங்கிற ஒரு பிரான்ஸில் உள்ள ஒரு கட்சி கீழே இறங்கியும் இன்னைக்கு நம்பர் 1 கட்சியாக பிரான்ஸில் இருக்குது. காரணம் ஐடியாலஜி வலிமை. சீமான்ட்ட வேலுப்பிள்ளை பிரபாகரன்ற தலைமையின் வலிமையும் ஐடியாலஜி வலிமையும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஐடியாலஜி சென்ட்ரிக்கான தரப்புக்கு நீங்கள் கன்சிடா மாதிரி ஃபைட் பண்ணுனா மீண்டும் உங்களுக்கு ஒரு ஜம்பு இருக்கத்தான் செய்யுது. இதில் சீமானுக்குள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல பார்த்ததுமே ஷாக்காக தான் இருக்கும். சீமான் விஜய்ங்கிறத விஜய் 35க்கு போனதுல பெரிய ஷாக்காக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதும் ஷாக்காக தான் இருக்கும். பட் இதில் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் திமுகவே அதிமுக அந்த ஃபைட்டை உடைக்க முடியாமல் திணறீங்க. 16, 19, 21, 24 4 எலெக்ஷன், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், எதுலையுமே நீங்கள் திமுக அதிமுக உடைக்க முடியல. தினகரன் உடைச்சாரு ஆர்கே நகரில். டாக்டர் ராமதாஸ் ஒரு 4 தொகுதியில் உடைச்சாரு. விருத்தாச்சலத்தில் கேப்டன் விஜயகாந்த் உடைச்சாரு. பாஜக RSS இந்து முன்னணி நாங்கள் கன்னியாகுமரியில் 84 ஐயா தாளிங்க நாடார் வை பாலச்சந்திரன் ஒரு கேண்டிடேட்டை போட்டு உடைச்சோம். இதெல்லாம் அங்கங்கே ஒரு இடைத்தேர்தல். ஒரு பகுதியில் ராமதாஸ், ஒரு பகுதியில் இந்துத்துவா, ஒரு இவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்ததுனாலும் சரி, இவர் அன்புமணி ஜெயித்ததுனாலும் சரி, விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் ஜெயித்ததுனாலும் சரி, தினகரன் ஆர்கே நகரில் ஜெயித்தாலும் சரி, ஒரு பேன் தமிழ்நாடு இது நடக்கலை. விஜய் பேன் தமிழ்நாட்டிலே உடைச்சி நம்பர் 1 ஆயிட்டாரு. அப்போ இது ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட். கேட்டு திறந்துட்டு கதவு உடைக்கப்பட்டது. யார் வேணாலும் என்ன டிராவல் பண்ணலாம். அண்ணாமலை அதுக்குள்ள தான் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை உள்வைக்கிற மாதிரி தெரியுது. விஜய் திறந்த கேட்டுக்குள்ள நம்மளும் பயணம் பண்ணலான்னு தான். அண்ணாமலை இன்னைக்கு சனாதான எதிர்ப்புங்கிறத உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஆனஸ்டியும் நேர்மையாக இருந்ததுன்னா, உதயநிதி ஸ்டாலினோ விஜயோ முஸ்தபா சொன்னதும் நீங்கள் தேர்தல் களத்துக்குள்ள சொல்லிடுவீங்க. ஆனால் அவர் அந்த விஜய் திறந்த பாதையில் அண்ணாமலை பயணிக்கிறதுக்கான ஒரு ரூட்டை தான் அவர் போடுற மாதிரி தெரியுது பிஜேபிக்குள்ள இருந்தாலும். ஒரு சீமானுக்கும் விஜய் அந்த கதவை அடிச்சு உடைச்சி திறந்து பாதையை செப்பனிடப்பட்டது. மீண்டும் சீமானுக்கு விஜயால இது லாபம் மாட்டதை எடுக்கலாம். திமுக வர்சஸ் அதிமுக அரசியலை உடைக்க முடியாத, உடைக்க முயற்சி பண்ணி களத்துக்கு வராத ரஜினிகாந்த், உடைக்க முடியாத விஜயகாந்த் விருத்தாச்சலம் மட்டும் உடைச்சார். உடைக்க முடியாத கமலஹாசன், உடைக்க முடியாத தினகரன், அவர் ஆர்கே நகரில் மட்டும் உடைச்சார். உடைக்க முடியாத திருமாவளவன், அவர் 2வது இடம் வந்தார் சிதம்பரத்தில், அவ்வளவுதான். உடைக்க முடியாத ராமதாஸ் தர்மபுரியில் 2வது வந்தார். உடைக்க முடியாத RSS இந்து முன்னணி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. இப்படி இதை உடைக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணி உடைக்க முடியாத சூழ்நிலையில விஜய் உடைச்சிட்டார். முயற்சி பண்ணி ஏசி சண்முகம் உடைக்க முடியல, பாரிவேந்தர் உடைக்க முடியல, திருமாவளவன் உடைக்க முடியல. இப்படி நான் இதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சு தான் நான் சில ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தேன். எனிவே காலம் சூழ்நிலையும் விஜய்க்கு அது
பயன்பட்டுச்சு. நம்ம வெளிப்படையா சொன்னதுதான். ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் சொன்னோம், விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் நடத்திட்டு போயிட்டாங்க. ஓகே, அண்ணன் ரஜினிகாந்த் 50 விழுக்காடுக்கு பொசிஷன் பண்ணணும்னு சொன்னோம், முதன்மை சக்தி பொசிஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அது அவங்களுக்குள்ள டைம், காலம், நேரம், ஜெயித்துட்டாங்க, மக்கள் ஆதரவு ஜெயித்துட்டாங்க. அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு ஒரு வகையில நாம சொன்னது ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தியிருக்காங்கிறது ஒரு சின்ன ஆத்ம திருப்தி அடைஞ்சாலும் தே ஆர் த வின்னர், வின் பண்ணிட்டாங்க. பட் இதுல உள்ள அட்வான்டேஜ் சீமானுக்கு என்ன பாருங்க, அந்த திமுக அதிமுக அந்த இரும்பு கோட்டையை உடைச்சு தள்ளிட்டாரு. இனிமே யார் வேணாலும் டிராவல் பண்ணலாம். அதுல டிராவல் எப்படி சீமான் டிராவல் பண்றாரு, என்ன சொல்லி டிராவல் பண்றாருன்றத கான்பிடண்டா டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்ல அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக தான் இருக்கும். அது பிறகு அதோட காரணங்களை பார்க்கும்போது, அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது, திமுக வர்சஸ் அதிமுக போயிட்டு உடஞ்சது அட்வான்டேஜ். மீண்டும் அது முழுமையா உடஞ்சதுங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் தெரிஞ்சு போகும். ஓகே, உள்ளாட்சி தேர்தலில் முதல்ல திமுக, ரெண்டாவது அதிமுக உடையலன்னு எடுக்கலாம். உடைச்சாச்சு விஜய். உள்ளாட்சி தேர்தலையும் அது கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் முடிஞ்சு போகும் நான் கருதுறேன். அப்படி உடையிறது எல்லா பிளேயருக்கும் கேட்டு திறந்து விட்டுட்டு யார் வேணாலும் உள்ள நுழையலாம். மண்டல் கமிஷன் வந்த பிறகு தான் ஓபிசி அந்த கேட்டை திறந்து ஓபிசி விட்ட பிறகு எவ்வளவுக்குள்ள ஓபிசி வளர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுக அதிமுக இரும்பு கோட்டையா இருந்ததை விஜய் அடிச்சு உடைச்சிட்டாரு. இனிமே மற்றவங்க டிராவல் பண்றதுக்கு அது பயன்படுறோம்னு அதுல உள்ள அட்வான்டேஜஸ் பொசிஷனை தான் நம்ம பார்க்கணும். சீமானுக்கு அதுல பாசிட்டிவ் இருக்கு. அந்த பாசிட்டிவ்ங்கிறது அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக அரசு அமைஞ்சிருக்குன்னு அறிக்கை சொல்லியிருக்காரு. அதை தான் பாசிட்டிவா சொல்லணும். நெகட்டிவா பேசுறதுக்கு நிறைய இருக்குது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ரெட்ராஸ்பெக்டிவா பேசி பிரயோஜனம் இல்லை. ஓவர் அந்த டைம் ஓவர். என்ன அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் போது விஜய் உடைச்சு தந்திருக்காரு. உடைச்ச இடத்துல அந்த பாதையில நம்ம எப்படி டிராவல் பண்ண முடியும், நம்ம இஷ்யூஸ் எப்படி எடுக்க முடியும். திருப்பூர் நாம் தமிழர் தம்பிகள் அந்த வட இந்தியர்களால் பாதிக்கப்பட்டதை புலிக்கடிகளோட அந்த கேண்டிடேட் சகோதரி களத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி களத்துல நின்னுங்க, உங்க இஷ்யூ எடுத்து இது பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே சார், இதில் ப்ரெஸ் மீட் இனிமேட் வைக்க மாட்டார் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது எப்படி பார்க்கலாம் சார்? நேற்றும் அதை தவிர்த்துட்டு போயிருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று போன இஷ்யூ வரல, விஜய் வந்திருக்காரு. வந்ததும் போட்டு அவரை போட்டு திட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்குது? அவரை சந்திக்கவா வேண்டாமாங்கும் போது கூட சந்திக்கலைன்னா பொறாம வெறுப்புங்கிற மாதிரி இருக்கும்போது சந்திக்கக்கூடிய முடிவோடு எடுத்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பவும் அவர் வராரு, சந்திக்காம இருந்தோம்னா அதை வரும்போது இவர் வாக்கு வங்கிக்குள்ள ஒரு குட்டிகளுக்கு தான் அவர் வராரு. அரசியல் இருக்கு. அப்போ உங்களுக்கு மாட்டேன்னு சொன்னான்னா அந்த மற்ற பார்வையில இவர் தவறான ஒரு முடிவு எடுக்காரு. ஓகே, வராரு, வர்றதை வரவேற்றுட்டு இருப்போம். ஒரு பொசிஷன் வரட்டு, நம்ம இஷ்யூ அடிப்போம். அவர் தெளிவா இருக்கிறாரு. வெற்றி பெற்றது ஒரு திராவிட ஐடியாலஜி தான் இருக்கிறார். இன்னைக்கு அருண்ராஜ் திராவிட ஐடியாலஜி தான் சொல்றாரு. ஏன்னா திராவிடத்தோட அந்த வால்யூம் பெருசு. அதனால அருண்ராஜ் அமைச்சர் அருண்ராஜ் திராவிட ஐடியாலஜின்னு தான் தன்னோட பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. போலி திராவிடம் எல்லாம் தோத்து போச்சு, உண்மையான திராவிடம் வந்திருக்குன்னு அவரு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சீமானுக்கு அது லாபம் தானே. நீங்க உண்மையான திராவிடர் நீங்க கிளைம் பண்றீங்க, சீமானுக்கு அது லாபம் தானே. ஸோ சீமான் போலி திராவிடர்களை ஒரு உண்மையான திராவிடர் உடைச்சு போட்டுட்டு போயிட்டாரு. அப்போ அந்த பாதையில நம்ம பயணம் பண்றதுக்கும் அதுல ஏறி போறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மக்கள் ஜனநாயகத்தில் எஜமானர்கள். அந்த மக்கள் நம்பிக்கையே என்ன ஐடியாலஜியில் பெறுறது, அந்த மக்களுக்காக எப்படி நின்று பெறதுங்கெல்லாம் சீமானால முடியும். என்கிட்ட அது சம்பந்தமா நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் பொது வெளியில போட்டு உடைக்கிறதுல தேவையில்லை. அதை எடுத்துக்கிட்டு மற்றவங்க ஜாலியா பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம பிக் மவுத்ரா பேசி இதாயிரும். ஸோ வாட் இஸ் வாட்டுங்கிறது சீமானுக்கு தெரியும். he will take stock of the current situation. அந்த கரண்ட் சிச்சுவேஷனில் சீமானுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிளஸ், விஜய் திராவிடத்தை உடைச்சி அவர் ஆட்சி கட்டில் ஏறினது, திமுக அதிமுக ஃபைட்டை விஜய் உடைச்சது சீமானுக்கு லாபம் தான். அந்த லாபத்தை வச்சு சீமான் தன்னுடைய பாதையில மேலும் பெரிய அளவுக்கு பயணிச்சு சாதிக்க முடியும். சீமான் அவர்கள் மே 18 தமிழர் இன எழுச்சி நாள் சொல்லிட்டு பண்றாரு. அது நாம் தமிழரோட ஒரு எழுச்சிக்கான ஒரு நாளா இருக்குமோ அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. கண்டிப்பா சீமான் தோத்ததுல உலகளாகிய தமிழர்கள் ஜாதி கடந்து வேதனைப்பட்டிருக்கிறாங்க. அது சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையமாட்டு மே 18 தெரியும். மே 18ஓட எழுச்சியும் அதோட தாக்கமும் உங்களுக்கு சமூக வலைத்தளங்கள்ல அதிக மக்களை ரீச் பண்ணும்போது தான் நாம் தமிழரோட தாக்கம் ஃபீலிக்ஸ் பரவம் போல நாம் தமிழர் பிரான்ஸ் ஃபார் பிரெஞ்சுங்கிற அந்த பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய பிரெஞ்சு அந்த சென்டிமெண்ட் மாதிரி தமிழ் சென்டிமெண்ட் திராவிடத்தை 2வது 3வது இடத்துக்கு விஜய் தள்ளினதுனால சீமானுக்கு அந்த எழுச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த தெளிவா ஒரு கேட் ஓப்பன் பண்ணி இருக்குது. அந்த கேட் தெளிவா ஓப்பன் ஆயிருக்குங்கிறது மே 18 எழுச்சியும், மே 18 உலகளாவிய அளவில் மக்கள் அதை பார்வையாளர்களாட்டும் அதை சமூக வலைத்தளங்களில் கொண்டாடுறது மூலமாட்டும் பிரபாகரன் இமேஜை தூக்கி நிறுத்துறதும் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சீமானுக்கு வளர்ச்சி.
என்ன சமூக வலைத்தளங்கள் வந்து மிகப்பெரிய பங்களிக்குது. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது. எல்லாமே எப்படி என்னங்கிறத நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக சொல்ல தயாரில்லை. பட் இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. விஜய் திமுக அதிமுக போட்டி அடிச்சது தான் சீமானுக்கு லாபம்னு நான் கருதுறேன். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.